பிள்ளை 100க்கு 100 அல்லது 200க்கு 200 +2ல மார்க் வாங்குதுன்னு வச்சுங்க. ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுக்க வர்றாங்கன்னு வச்சுங்க, கேக் ஊட்டுறாங்கன்னு வச்சுங்க. அம்மாவுக்கு முன்னாடி அப்பா வந்து முதல்ல நிற்பார். என்ன சொல்லுவார் தெரியுமா? பாத்தியாடி என் பிள்ளை எவ்வளோ புத்திசாலின்னு. இதே புள்ள உருப்படாமல் போயிட்டான்னு வச்சுங்க, என்னடி பிள்ளைய வளர்த்துருக்க, இந்த வேலை அந்த அப்பாலாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். அம்மா எல்லாம் சந்தோஷம் நான் சொன்னோன்னே. அம்மாவெல்லாம் விட்டு வைக்கல. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன். அப்போ இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்ன? புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே, அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களே. எங்க தவறுறோம்? ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே கனவுகளோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே பெற்றோர்களே. பிள்ளைகள் நன்றாக வளர்ந்து விட்டால் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவதும் தினம் தினம், பிள்ளைகள் பொய் சொல்லுபவர்களாக குற்றம் புரிந்தவர்களாக தவறி போய்விட்டால் அதை பார்த்து தினம் தினம் கண்ணீர் வடிக்கின்ற பெற்றோர்களை காவல்துறை முன்னாள் உயரதிகாரியாக தினம் தினம் நான் பார்த்திருக்கின்றேன். எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளைய நல்லா வளர்க்கணும்னு நினைக்கும் போது சில பேர் தோத்து போறமே ஏன்? நல்லா கேட்டுக்குங்க. குடும்பம்தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். இந்த இடத்துல நம்ம எங்க தவறுறோம்னா, ஒரு அம்மா நல்ல பிள்ளைகளை வளர்க்கிற அம்மா எப்படி இருக்கிறாங்க, அப்பா எப்படி இருக்கிறாங்க, தவறான பிள்ளைகளை வளர்க்கிற அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்றேன். இது உளவியல் ரீதியான கருத்தை இது போன்ற காரைக்குடியில இந்த இடத்துல இத்தனை பெற்றோர்கள் வந்து இருந்திருக்கிற இடத்துல ஒரு நல்ல உள்வாங்கக்கூடிய சக்தியோடு அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களிடம் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். இந்த இடத்துல ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று விவேகானந்தர் எழுதுகிறார். ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சத்திய சோதனை புத்தகத்திலே மகாத்மா பதிவு செய்கின்றார். ஒரு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக, சத்ரபதி சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சிவாஜி எழுதுகின்றான். அப்துல் கலாம் சார் வந்து சென்ட் ஜோசப் காலேஜுக்கு பேச வந்திருந்தார். நான் எஸ்பி கலெக்டர் சவுண்டையா 2 பேரும் போயிருந்தோம். அவரை தங்கியிருந்த ரூமெல்லாம் கொண்டு போய் எங்கிட்ட காமிச்சிட்டு இருந்தார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, எப்படியா இப்படி ஒரு எளிமை, இப்படி ஒரு ராமநாதபுரத்திலே வீடு வீடாக பேப்பர் போட்டு கொண்டிருந்த அப்துல் கலாம் என்ற சிறுவன் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக உயர்ந்ததற்கு காரணம் என்னன்னு கேட்ட பாருங்க. ஒரே வார்த்தையில தாய் அப்படின்னார். என்னோட அம்மாங்கிறார். இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்களே, அந்த அம்மாலாம் படிக்காதவங்க, அந்த அம்மாலாம் வசதி இல்லாதவங்க, அவங்கெல்லாம் இப்படிப்பட்ட பெரிய மனிதர்களை உண்டாக்கினார்கள். நம்மெல்லாம் ரொம்ப படித்தவங்க, ரொம்ப வசதியானவங்க, ஒரு பிள்ளை 2 பிள்ளைய வச்சுட்டு படாத பாடுபட்டு படித்து பாஸ் பண்ணானா போதும்னு தவிக்கிறோமே. இது ஏன்? என்ன காரணம் தெரியுமா? அந்த தாய்மார்கள் எல்லாம் பிள்ளைகளே உலகம் என்று வாழ்ந்தார்கள். செல்போன் கிடையாது, மெகா டிவியில் சீரியஸ் பார்க்கறது கிடையாது, சீரியல் பார்க்கறது கிடையாது, 24 மணி நேரமும் மெகா சீரியல் பார்க்கறதெல்லாம் கிடையாது. பிள்ளைகளே உலகம் என்று வாழ்ந்தார்கள். நீங்களும் பிள்ளைகளே உலகம் என்று நினைப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதுபோல வாழ்கிறோமா என்றால் இல்லை என்று சொல்லுவேன். எந்த இடத்துல தவறுறோம்னா, ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றோர்களிடம் வந்து, எல்லா பிள்ளைகளும் பெற்றோர்களிடம் அணைகிறது, வந்து அணையும். எந்த பிள்ளைகள் ஜெயிக்குதுன்னா, எந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் அதிக நேரத்தை செலவு செய்கின்றார்களோ அந்த பிள்ளைகள் மட்டும்தான் ஜெயிக்குதுங்கிறான் உளவியல் ரீதியாக. ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, உண்மையான கருத்து. தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இதை எரிகிறதே இந்த லைட் பல்பை கண்டுபிடிச்சவர். 4ஆம் வகுப்பு படிக்கும்போது இதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் அவங்க வாத்தியார் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புறார். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அப்பா இல்லை. அந்த ஏழை விதவை தாய் அந்த லெட்டரை படிக்கிறாங்க. படிச்ச உடனே கண்ணில் தண்ணி கொட்டுது. நடந்த சம்பவம். படிச்சு முடிச்ச உடனே புள்ள பக்கத்தில் நிற்கிறான். என்னம்மா வாத்தியார் கொண்டு வந்த லெட்டரை ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தா நீ ஏமா அழுவுற, அதில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்குறார். ஒரு நிமிடத்திலே சுதாரித்து கொண்ட அந்த ஏழை தாய், நீ தான் அந்த ஸ்கூல்லையே மிகப்பெரிய புத்திசாலியாம், உனக்கு சொல்லிக் கொடுக்க வாத்தியாருங்களாலே முடியலையாம், நாளையிலேருந்து நீ பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டாம், நூல் நிலையத்திற்கு, நூலகத்திற்கு, லைப்ரரிக்கு அழைச்சிட்டு போய் என்ன சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்காரா, இவ்வளோ பெரிய பிள்ளையா இருக்கியே, இவ்வளோ அறிவாளியாக இருக்கேன்னு என் கண்ணில் தண்ணி வந்துருச்சுங்கிறாங்க.
அப்படியே நம்பிய அந்த பிள்ளை அடுத்த நாள்ல இருந்து லைப்ரரிக்கு போறான். இந்த அம்மா போய் டெய்லி அவன் லைப்ரரியில் விட்டுட்டு உட்காந்துருப்பாங்க, அவன் படிப்பான். இதான் அந்த அம்மா செஞ்சது. மிகப்பெரிய விஞ்ஞானியாக ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளியாக உயர்ந்து விட்டான். அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்தோன்னே அந்த வீட்டில் இருந்தால் அம்மா ஞாபகமாகவே இருக்கேங்கிறதுனால வீட்டை காலி பண்ணிட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் வேற வீட்டுக்கு போகணும். எல்லாத்தையும் புத்தகங்களெல்லாம் எடுத்து அடுக்கும்போது ஒரு நோட்டு புத்தகத்திலிருந்து ஒரு கடிதம் கீழே விழுகிறது. அதை 4ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த ஆசிரியர் எழுதி கொடுத்த கடிதம். அவசர அவசரமாக எடுத்து அம்மா அந்த கடிதத்தை என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதடா, நம்ம தான் அப்படியே கொண்டு போய் வாத்தியார் எழுதி கொடுக்கும்போதே அம்மாட்ட மட்டும்தான் கொடுக்கணும், நீ படிக்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவசர அவசரமாக படிக்கிறான். படித்த தாமஸ் ஆல்வா எடிசன் கதறி கதறி அழுகின்றான். அதில் எழுதப்பட்டிருந்தது என்ன தெரியுமா நண்பர்களே? உன்னுடைய பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை, இந்த மாணவர்களுடன் அவனால் படிக்க முடியாது, பிள்ளையை நாளையிலிருந்து பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தாய் ஒரு நிமிடம் சுதாரித்து தலைகீழாக மாற்றி அந்த தாய் அந்த பிள்ளையிடம் சொல்ல போக அவன் மிகப்பெரிய அறிவாளியாக வளர்ந்தான் என்ற வரலாறு மட்டுமல்ல, தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய நோட்டு புத்தகத்தை எடுத்து எழுதுகின்றான், உலகத்திலேயே மூளை வளர்ச்சி இல்லாத முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே அறிவாளியாக மாற்றியது என்னுடைய ஏழை தாய் என்று எழுதுகின்றான். 12 வயது நிரம்பிய 6ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பிள்ளையை, பெண்ணை அழைத்து கொண்டு இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனையிலே இதயத்திலே கோளாறு தன்னுடைய ஒரே மகளுக்கு என்று அழைத்து கொண்டு செல்லுகின்றார்கள். இது நடந்த சம்பவம், கதையல்ல. என் வீட்டில் 4 டாக்டர், அதனால இது எனக்கு என்னன்னு தெரியும். இதை உங்களிடம் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். தாயினுடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதற்காக. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்னா 6 மாதம் ஆகும். அவருக்கு கீழே 100 டாக்டர் வேலை பார்க்குறாங்க. இங்கேருந்து அழைச்சிட்டு போகும்போதே குழந்தை உயிருக்கு போராடுது அப்படின்னு சொன்னோன்னே சின்ன டாக்டர்லாம் செக் பண்ணி பெரிய டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த டாக்டர் ஒரு நாளைக்கு 10 இதயங்களை அறுக்கக்கூடியவர். குழந்தைன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றாரு. செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அம்மா அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, வேண்டாமா, இந்த குழந்தை 3 மாதம் தான் உயிரோடு இருக்கும், ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, இதயத்துக்கு வருகின்ற இரத்த குழாய்கள் எல்லாம் அடைபட்டு போச்சு, நீங்கள் அழைச்சிட்டு போங்கிறார். அந்த தாய் அந்த மருத்துவரினுடைய கையை பிடித்து கொண்டு கதறுகின்றாள். கணவர் கூட இருக்கார். ஏன் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க? டாக்டர் சொல்கிறார், 30% தான் அந்த குழந்தை பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு, 70% குழந்தை இறப்பதற்குத்தான் வாய்ப்பு, ஆப்ரேஷன் பண்ணால் இறந்துருமா, வேண்டாங்கிற. 10% இருந்தால் கூட என் குழந்தை பிழைச்சிக்கும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க. இந்த தாயினுடைய நம்பிக்கையை பார்த்த அந்த டாக்டர் சரின்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அட்மிஷன் போட்டுறாரு. 7ஆவது நாள் ஆப்ரேஷன். தினம் இந்த 100 டாக்டரையும் அழைச்சிக்கிட்டு அவர் சில டாக்டர்களுடன் ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு 10 டாக்டர் அழைச்சிக்கிட்டு டெய்லி மாற்றி ரவுண்ட்ஸ் போயிட்டே இருப்பார். எல்லாரும் இதய அறுவை சிகிச்சை. அப்போது அந்த ஏழை தாய் அந்த குழந்தையிடம் பேசுவதை நின்று நிதானித்து கேட்கின்றார். தினம் மாலையிலே, நம்ம வணங்குற தெய்வம் உன்னுடைய இதயத்தில் இருக்கு, நீ கண்டிப்பாக பிழைச்சுக்குவ, ஆப்ரேஷன் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போவோம், நீ கவலையப்படாத, 10% இருந்தால் கூட நீ பிழைச்சுக்கோ, உனக்கு 30% இருக்கு. இப்படியே அந்த தாய் சொல்லுவதை கேட்டுக்கொண்டே போகின்றார். இவருக்கு என்னடா இவ்வளோ ஹோப் சொல்லுது இந்த அம்மா அப்படின்னு இவருக்கு பயம். ஏன்னா குழந்தையினுடைய நிலைமை என்னன்னு அவருக்கு தெரியும். 7ஆவது நாள் ஆப்ரேஷன் டேபிளுக்கு குழந்தை வந்துருச்சு. முகத்துலலாம் கட்டிட்டு மேலே க்ரீன் கோட்லாம் போட்டுட்டு ஆப்ரேஷனுக்கு வந்துட்டாங்க. அந்த குழந்தைய ஒரு தட்டி அந்த டாக்டர் சொல்கிறாரு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்கிறேம்மா, தைரியமாக இரு, ஏன்னா 5.5 மணி நேரம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தை உயிரோடு இருக்குமா இல்லையான்னு அவருக்கே தெரியாது. அந்த குழந்தை சொல்லுதுங்க, டாக்டர் ஐ டோன்ட், நீங்கள் இப்போ சந்தோஷப்பட்டீங்களே, அது மாதிரி ஆங்கில பள்ளியில் படிக்கிற குழந்தை அது, டாக்டர் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர் பட் ஐ எம் ஹேவிங் எ கொஸ்டின் டு யூ. எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை, உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. என்னம்மா என்கிட்ட கேள்வியா, என்ன கேளு அப்படி. இதய அறுவை சிகிச்சைன்னா நெஞ்ச பொழந்து இதயத்தை நீங்கள் அறுப்பீங்களா அப்படின்னு கேட்குது. பயப்படுது போல் இருக்குன்னு, இல்லைம்மா அனஸ்தீசியா கொடுத்து தான் அறுப்பேன், உனக்கு வலிக்காதுங்கிறார். ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர், எனக்கு பயம் ஒன்றும் இல்லை, பட் மை கொஸ்டின் ஸ்டில் ரிமைன்ஸ், என் கேள்விக்கு பதில் சொல்லியா, நீ அறுப்பியா இருக்க மாட்டியா சொல்லுங்க. ஆமாம்மா அறுப்பேங்க. அந்த குழந்தை சொல்லுது, என்னுடைய தாய் என்னுடைய இதயத்திலே நான் வணங்குகின்ற கடவுள் இருப்பதாக சொன்னார், நான் கடவுளை நேராக பார்த்ததில்லை, நிச்சயமாக பிழைத்துக் கொள்வேன், பிழைத்து கொண்ட பிறகு கடவுள் எப்படி இருந்தார் என்று கேட்பேன், நீங்கள் சொல்ல வேண்டும். இதயத்தை அறுக்கும் போது
இதயத்தை நீங்கள் அறுக்கும்போது கடவுளுக்கு காயம்பட்டு விடாமல் அறுக்க வேண்டும். மிரண்டு போகிறார் டாக்டர். ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. 50வது நிமிடத்திலே இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு போய் மருத்துவர் நினைத்ததை போல டோட்டலாக இதய துடிப்பு நின்று விடுகிறது, நாடி துடிப்பு அடங்கி விடுகிறது, குழந்தை இறந்து விடுகிறது என்று முழுமையாக எல்லோரும் நம்புகிறார்கள். வேறு வழி இல்லை, பாடியை க்ளோஸ் பண்ணி கொடுங்க அம்மா அப்பாட்ட அப்படின்னு நினைக்கும் போது அந்த டாக்டர் கண்ணாடியை கழட்டி அவருடைய கண்ணீரில் வடிகின்ற கண்ணீரை துடைக்கின்றார், கண்ணில் வடிகின்ற கண்ணீரை துடைக்கின்றார். அவர் மனுஷன் தானே. அப்போ அப்படி இந்த பாடியை கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த டாக்டர் நினைக்கிறாரு, நம்முடைய அனுபவம் படிப்பு எல்லாம் வீணாக போச்சே, எத்தனை பேரை காப்பாற்றுற அந்த குழந்தைய நம்மளால் காப்பாற்ற முடியாமல் போச்சு. ஆனால் இந்த குழந்தை இப்படி நம்புனுச்சே, கடவுளுக்கு காயம்படுறாமல் அருங்கன்னு சொன்னிச்சே, கடவுள் எப்படி இருப்பாருன்னு கேட்பேன்னு சொன்னிச்சே, அதுக்காகவாவது அந்த குழந்தை பிழைச்சிருக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்கிறார் போகிறதுக்கு. பக்கத்தில் இருக்கிற லேடி டாக்டர் கையில் ஒரு தட்டு தட்டி, டாக்டர் பிளட் இஸ் கம்மிங் டு த ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷனிங் அகைன் அப்படின்னு ஒன்று அவசரமாக எல்லா மிஷினையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 5.5 மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன் சக்ஸஸ், குழந்தை பிழைச்சிக்குது. எல்லா டாக்டரையும் கூப்பிட்டு கேட்குறாரு, ஆப்ரேஷனில் ஒரு நிமிஷம் இதயம் துடிக்காமல் இருந்து திரும்ப துடிச்சு நீங்கள்லாம் பார்த்துறீங்களான்னு கேட்குறாரு. எல்லாரும் சர்ஜன், ஏதோ உடலிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருந்தால் ஒளி இதற்கு வாய்ப்பே இல்லை என்று எல்லோரும் சொல்லுகின்றார். குழந்தை பிழைச்சிக்குது. 7 நாள் கழிச்சு சுவிட்சஸ் எல்லாம் பிரிச்சாச்சு. அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு அந்த டாக்டர் போகணும். எல்லா டாக்டரையும் திரும்ப கூப்பிட்றாரு. நான் போன கடவுள் எப்படி இருக்காருன்னு கேட்குமே, நான் என்ன சொல்கிறதுன்னு ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஒரு முடிவோடு போகிறார். உள்ளே நுழைஞ்சோடனே குழந்தை ஒடியாந்த ஒரு காலை கட்டிக்கிட்டு, டாக்டர் நான் சொன்ன மாதிரியே பொழைச்சிக்கிட்டேன் பார்த்தீங்களா, உள்ளே நடந்தது அதுக்கு தெரியாது இல்லையா, கடவுளை பார்த்தீங்களா? அவர் சொல்கிறார், கடவுளை நான் பார்த்தேன்கிறார். கடவுள் எப்படி இருந்தாருன்னு, கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று அந்த டாக்டர் கையை பின்னால் காண்பித்து கொண்டு நகர்ந்து கொண்டார். அவர் கை காண்பித்த இடத்திலே அந்த ஏழை தாய் நின்று கொண்டிருந்தார். அந்த குழந்தை ஓடி போய் தாயோட காலை கட்டிட்டு, நீ தான் கடவுளாமா, இவ்வளோ நாள் சொல்லவே இல்லையேங்க. இதுதான் தாய், இதுதான் தாயினுடைய சக்தி. நிறைய பேர் கண்ணை துடைக்கிறீங்க, நான் பார்க்குறேன். எது நெகிழ்வானதோ அதுதான் மகிழ்வானது. இப்படிப்பட்ட வல்லமை பொருந்தியவர்கள் நீங்கள், அதை உபயோகப்படுத்த வேண்டும் அல்லவா? சரி, நிறைய பிள்ளைங்க கெட்டு போகிறாங்கல்ல, நல்ல பிள்ளைங்கள்லாம் இப்படி வந்துடுறாங்க. இந்த மாதிரி தாய் அமைஞ்சாக்க பிள்ளைங்க தன்னுடைய சக்தியை இந்த தாய்மார்கள் உணர்ந்து கொண்டால் இறப்பினுடைய விளிம்பை தொடுகின்ற முட்டாள்தனத்தினுடைய உச்சத்தில் இருக்கின்ற பிள்ளை கூட அறிவாளியாகவும் உயிரோடவும் பிள்ளைகள் பிழைக்க முடிவது அதற்கு காரணம் தாய். ஆனால் நிறைய பேர் கெட்டு போகிறாங்களே, எப்படி நம்மளால் சாதிக்க முடியல? எப்படி? அச்சம் உள்ளடக்கி அறிவகத்து இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் அக்குடி எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நலம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எதுக்கா இருந்தாலும் பயம், எதுக்கா இருந்தாலும் உண்மை பேசுறதில்லை, முட்டாள்தனமான பிள்ளைகள் வீட்டுக்கு அடங்கிறதில்ல, ஜெயிலுக்கு போகிறான். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் பெற்றெடுப்பதை விட அந்த அம்மா அப்பா பிள்ளை பிறக்காமலே இருந்து விடுவது நலம்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறான். ஏன் அப்படி சொன்னா? நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோன்னா. இப்படி ஒரு பிள்ளைகள் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு செவிடியின்றி பிறத்தல்னா. இவ்வளோ நல்ல பிள்ளைங்க பெற்றிருக்கோம். அந்த பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்க்கலைன்னா அதை விட நம்ம பிறந்ததில் வேற என்ன அர்த்தம்? சரி, வளர்க்கணும்னு எல்லாரும் நினைக்கிறோம், எங்கே தவறு? நான் சொன்னேன் இல்லையா, பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதிலே பூத்து குலுங்கின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களினுடைய பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். இதுலேருந்து என்ன தெரியுது? இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் உண்டு, being a positive role model is the fastest and most powerful way to teach, because people do not hear your words as deeply as they feel your actions. அம்மா அப்பாவே ரோல் மாடலாக இருந்துட்டா அதை பார்க்குற பிள்ளைங்க அப்படியே செய்யுமா. நீ சொல்கிறத அது கேட்காதான், நீ என்ன செய்கிறியோ அதை செய்யுமா. உதாரணத்துக்கு, அப்பா வீட்டில் படுத்துட்டு பக்கத்து வீட்டு மாமா வந்தால் இல்லைன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் உடனே இல்லைன்னு சொல்லுவான். அடுத்த நாள் சினிமாவுக்கு போயிட்டு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன்னு உங்கள்கிட்டே சொல்லுவான். நீ தானே சொல்லித்தர. அப்பா குடிச்சுக்கிட்டு பிள்ளைய குடிக்காதப்பா, அம்மா தினம் சீரியல் பார்த்துக்கிட்டு அப்பா பிள்ளைங்கள சீரியல் பார்க்காதப்பா, எவன் கேட்பான்? உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது நீங்கள் சொல்லுவதற்கு? இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? பிள்ளைங்க அம்மா அப்பாவோட அணையும்,
கேள்வி மீது கேள்வியாக கேட்கும், பதில் கிடைக்கிறதா என்று பார்க்கும். சின்ன பிள்ளைங்க வளரும் போது எல்லாரும் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிக்க வைக்கிற பிள்ளைங்களை அங்கே வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நல்லதொரு பள்ளியிலே சேர்த்திருக்கின்றீர்கள். அப்போ அந்த பிள்ளைங்க வளரும் போது தன்னுடைய செயல்களுக்கு பெற்றோர்களிடம் அங்கீகாரம் கிடைக்கிறதா என்று பார்க்கும். ஏன்னா அம்மா அப்பா தான் அதுக்கு ஹீரோ ஹீரோயின். அதோட மட்டும் இல்லை, தன்னிடம் அம்மாவும் அப்பாவும் அன்பு காட்டுகின்றார்களா? நீங்க எல்லாரும் அன்பா தான் இருப்பீங்க, அதை வெளிப்படுத்துறோமாங்கிறதான் பிரச்சனையே. தன்னிடம் பெற்றோர்கள் நேரம் செலவு செய்கின்றார்களா? இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காங்க, எல்லாத்தையும் பார்க்கும். இது இல்லைங்கும் போது பிள்ளைகள் சிறிது சிறிதாக நட்பு வட்டாரத்தை நோக்கி செல்லும். எப்படி செழித்து வளருகின்ற ஒரு கொடியானது பக்கத்தில் பந்தல் போட்டால் பந்தலில் படரும். நீங்கள் பந்தல் போட தவறிவிட்டால், தந்தை தாயாக பக்கத்தில் இருக்க தவறிவிட்டால், முள் செடி பக்கத்தில் இருந்தால் அதில் படரும். நட்பு வட்டாரத்தில் போய் சேர்ந்து அந்த நட்பு வட்டாரத்தில் இவன் சொல்கிறத கேட்கறதுக்கு ஆள் இருக்கும், இவனை பாராட்டுறதுக்கு ஆள் இருக்கும், இவன்கிட்ட அன்பு செலுத்துவதற்கு ஆள் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகள் பெற்றோர்களிடம் இருந்து விலகி நட்பு வட்டாரத்தில் சேருகின்றார்கள். உங்களுக்கு தெரியுமா? புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, பெண்களிடம் தவறாக நடப்பது, போதை பழக்கத்திற்கு ஆளாவது, அத்துணையும் நட்பு வட்டாரத்திலிருந்து தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை அறியாமலேயே அந்த நட்பு வட்டாரத்திற்கு பிள்ளைகளை நகர்த்துவது நீங்கள் தான். பெற்றோர்கள் தான் முதல் குற்றவாளிகள். என்னடா இப்படி சொல்றானே நினைக்காதீங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு கொலை பண்ணிட்டான். 3 பேரும் காலேஜில் படிக்கிறவன். நான் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு வர்றேன். 3 பேருடைய அம்மா அப்பாவும் வந்து தனித்தனியாக என்னை பார்க்கணுன்னு காலில் விழுந்து கதறாங்க. கொலை ஆனவன் காவல்துறையிலே காவலர். இதை நீங்கள் நம்ப கூட முடியாது. ஒவ்வொரு அம்மா அப்பாவும் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என் பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றுங்க. எப்படிம்மா கொலை பண்ணவனை காப்பாற்றுறது? அவன் ரொம்ப நல்லவன், சேர்க்க சரியில்லை. 3 பேருடைய அம்மா அப்பாவும் பிள்ளை நல்லவன், சேர்க்க சரியில்லை, யாரு கெட்டவன்? அப்போ இவ்வளவு பாசம் வைத்திருக்கின்ற நீங்கள் பிள்ளைகளிடம், உங்களுக்கு தெரியுமா, பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்ளுகிறவர்கள் இந்தியாவிலே பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றீர்கள். பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல கூடவே இருக்கின்ற நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகள் தவறாக போகின்றார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்கிறோம். ஏன்னா பிள்ளைங்க மேலே வச்சிருக்கிற அதீத நம்பிக்கை. நம்ம பிள்ளை கெட்டு போகாது. அப்போ இந்த பிள்ளைகள் வந்து நம்ம கூட இருந்து நேரம் செலவு செய்யவில்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகின்றார்கள். இப்போ இங்கே கிராமப்புறத்தில் இந்த பிரச்சனை இல்லை. நகர்ப்புறத்தில் என்னென்னா 2 பேரும் அம்மா அப்பாவும் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. வேலைக்காரங்கிட்ட பிள்ளைய விட்டுட்டு போவோம், அல்லது கிட்ஸ் கார்டன், குழந்தைகள் வளர்ப்பு இடத்துல கொண்டு போய் விட்டு போவாங்க. அங்கே என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த பிள்ளைங்களெல்லாம், உங்கள் பிள்ளைங்களெல்லாம் சாதாரணமாக இட போடாதீங்க. 1 பாத்ரூம் போனால் 2 பாத்ரூம் போனால் குளிச்சா பிள்ளைங்களை துடைக்கிறது, மறைவான இடங்களை தொட்டு துடைப்பது தாய் தந்தையாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் தாத்தா பாட்டியாக இருக்க வேண்டுங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் போட்டு தான் நான் உள்ளபடியே பாராட்டுறேன். இந்த 2 பேரில் யாருனாலும் அந்த பிள்ளைங்க மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்கின்றன. ஸ்கூலில் டீச்சரோ வேலைக்கு போகிறவங்களோ வேலைக்காரியோ அதை செஞ்சால் பிள்ளைகளினுடைய மனதிலே சிறு வயதிலே வன்மம் உண்டாகி விடுகிறது. நாளடைவிலே அது வளர்ந்து அந்த பிள்ளை தான் அம்மா அப்பாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுதுறான்னு உளவியல் ரீதியாக எழுதுறான். கண்டுபிடிப்பு. நீ எனக்கு செய்யலைல்ல, நான் உனக்கு செய்ய மாட்டேன். பிள்ளைகளை பெற்றோர்கள் தினம் 3 முறையாவது முகம் பார்த்து பேச வேண்டும். ஐ டு ஐ, கண்ணை பார்த்து பேச வேண்டும். அப்படி பேசினாலே அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு அம்மா அப்பாவுக்கு தெரியுமா? நம்ம பிள்ளை ஏதாவது கேட்பா, நம்ம எங்கேயாவது வேலை பார்த்துட்டு செய்ய அப்படின்னு சொல்றதை விட சின்ன விஷயம். இதை விட சொல்றான், பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் 5 நிமிஷம் 3 நேரத்தில் மட்டும் செலவு பண்ணா அந்த பிள்ளைங்க கெட்டே போறதில்லடாங்கிறான். என்ன நேரம்னு பார்த்தா, காலையில் பிள்ளைகளை படுக்கையை விட்டு எழுப்புகின்ற நேரம். கொஞ்சி அரவணைச்சு அன்பா அமைதியாக எழுப்ப சொல்றான். எந்திரி எந்திரி எந்திரி, ஆட்டோ வந்துருச்சு, பஸ் வந்துருச்சு, கிழிஞ்சிச்சு. அன்னைக்கு பூரா அந்த பிள்ளை பதட்டமாகவே இருக்குங்கிறான். நாள் முழுவதும் நீங்கள் காலையில் ஆரம்பிச்சு விடுறது கடைசி வரைக்கும் அடங்கிறதே இல்லை. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டிற்கு வரும்போது அந்த நேரத்தில் அப்பா செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இல்லை வேற ஏதாவது பார்த்துட்டு, அம்மா டிவியை பார்த்துட்டு, போ அங்கே போய் வச்சுட்டு போ, போய் படி. அன்றைக்கு நடந்ததை அன்றைக்கு அம்மா அப்பாட்ட பேசணும்னு ஆசையோடு அந்த பிள்ளைங்க வரும்போது உங்களுக்கு இது சின்ன விஷயம், அவனுக்கு அது பெரிய விஷயம். மனதொடிந்து போகின்றார்கள் பிள்ளைகள்ங்கிறான். ராத்திரி தூங்க வைக்கும்போது போய் படு அப்படின்னு சொல்லாமல்
நல்ல கதைகளை பேசி நம்பிக்கை விதைகளை விதைத்து உன்ன மாதிரி ஒரு புள்ள கிடைச்சதுக்கு எவ்வளோ நாங்கள்லாம் பெருமைப்படுறோம், எவ்வளோ பெரிய ஆளாக வரணும்னு அப்படி சந்தோஷமாக பேசி தூங்க வச்சா ராத்திரி பூரா புள்ள கனவு காணாமல் உளராமல் நிம்மதியாக தூங்குறாங்க. இதை நம்ம செய்கிறோமா பாருங்க. ஒரு நாளைக்கு 8 முறையாவது பிள்ளைகளை பெற்றோர்கள் தொட்டு பேச வேண்டும். விரல் பிடித்து நடப்பது, தலையை வாரி விடுவது, முதுகில் தட்டி கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம செய்யணும்னு நினைப்போம், ஆனால் செய்ய மாட்டோம். இதை மாதிரி செஞ்சால் நம்ம அம்மா அப்பா நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களா? எந்த அப்பாவது ஒரு நாளைக்கு 4-5 தடவை பிள்ளையை தட்டி கொடுத்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் செய்கிறோமா பாருங்கள். இதெல்லாம் செஞ்சால் இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்களா அம்மா அப்பான்னு அப்போ தான் அந்த பிள்ளை உணர்தான். அந்த பிள்ளைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்மா அப்பாட்ட சொல்லுதான், தவறே செய்கிறது இல்லைங்க. நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லோருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி தான். ஆனால் தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனி பாசம். என்னன்னா, தமிழகத்து பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய இரத்தமாகவும் சதையாகவும் நினைப்பவர்கள். அவர்களுடைய வெற்றியை தன்னுடைய வெற்றியாகவும் அவர்களுடைய தோல்வியை தன்னுடைய தோல்வியாகவும் நினைப்பவர்கள் தமிழகத்து பெற்றோர்கள். இந்த இடத்துல என்ன பெரிய கோளாறு நடக்குதுன்னா, நல்ல கவனிங்க, இதுக்கு நான் கேட்டுக்கங்க. தமிழகத்து பெற்றோர்கள் இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கல்ல, எல்லா அம்மா அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கு பிள்ளை பிறக்கும் போதே அது பில்கேட்ஸ் ஆயிரணும்னு கனவு. பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்பாவுக்கெல்லாம் அது அப்துல் கலாம் ஆயிரணும்னு கனவு. ஆனால் இந்த அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியறதில்ல, பில்கேட்ஸினுடைய அம்மாவோ அப்துல் கலாமுடைய அப்பாவோ கனவு காணவில்லை. பெற்றோர்களே, கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான். பிள்ளைகள் தான் கனவு காண வேண்டும். உங்களுடைய கனவை பிள்ளைகளினுடைய கண்களின் மூலமாக பார்க்க முடியாது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் இல்லாம பிள்ளைகளை தாங்கென்று தாங்குகின்ற தலைமுறை இந்த தலைமுறை தான். அப்படியே பிள்ளையை தூக்கிட்டு வர வேண்டியது, அப்படியே கொண்டு வந்து ஸ்கூலில் விட வேண்டியது, அப்படியே தூக்க வேண்டியது, அப்படியே அழைச்சிட்டு போயிட வேண்டியது. கேம்பியன் ஸ்கூல் பிரின்சிபல் நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றதுக்காக வந்தார். சார், இந்த பிள்ளைங்க வந்து இப்படி கெட்டு போகிறதுக்கு நீங்கள் இத்தனை வருஷம் பிரின்சிபலாக இவ்வளோ பெரிய ஸ்கூலில் கேம்பியனில் இருக்கீங்களே, யார் காரணம் சார், என்ன காரணம் சார்னு கேட்டேன். இதில் என்ன சந்தேகம், அம்மா அப்பா தான் அப்படின்னாரு. ஒரே வார்த்தையில். ஏன் சார் அப்படின்னா, அதுக்கு சில காரணங்களை சொன்னார். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒட்டக சிவிங்கி குட்டி போடும். குட்டி போட்டோன்னா ஒரு நாள் பூரா நக்கி நக்கி வளர்க்கும். 2வது நாள் ஓங்கி ஒரு உதைக்கும். வலிச்ச உடனே எந்திரிச்சு என்னடா நம்ம தாயே நம்மளை உதைக்குதே அப்படின்னு தட்டு மாதிரி நிற்கும். 3வது நாள் திரும்ப உதைக்க வரும்ல, தன்னால் அந்த ஒட்டக சிவிங்கி ஓட ஆரம்பிச்சிடும், வலி தாங்க முடியாமல். ஆனால் அப்புறம்தான் அதுக்கு தெரியும், நாம் ஓடினால்தான் நமக்குரிய உணவை நாம் தேடிக்கொள்ள முடியும், நம் எதிரிகளிலிருந்து நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று. ஆனால் உச்சாணி கொம்புல ஒரு பருந்து கூடு கட்டுங்க, ஊட்டி ஊட்டி வளர்க்கும் ரெக்க முளைக்கிற வரைக்கும். ரெக்க முளைச்சோன்னு தள்ளி விட்டுரும், மேலேருந்து கீழே விழுவோம். பறக்குதான்னு பார்க்கும் தாய் பறவை, பறக்கலைன்னா அப்படியே கீழே போய் முதுகில் வாங்கிக்கும். திரும்ப மேலே கொண்டு போய் மேலேருந்து தள்ளி விடும். கீழே விழுந்தா செத்து போயிடுவோமேன்னு நினைக்கும் போது திடீர்னு ரெக்கையை விரிக்கும். குஞ்சு பறவை பறக்க ஆரம்பிக்கும். நம்ம தாய் நம்மளை போல தாயை மாதிரி நம்ம பறக்கணுங்கிறதுக்கு தான் தள்ளி விட்டுருக்குன்னு அப்போ தான் தெரியும். சமீபத்தில் ஊட்டிக்கு நான் ஒரு குடும்பத்தோடு போயிருந்தேன். அங்கு நான் கற்றுக்கொண்ட பாடம், ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து கூட்டமாக இருக்கிற சுற்றுலா பயணிகள் எல்லாம் குச்சி எடுத்து விரட்டிட்டு இருந்தார். அவர் என்ன போலீஸ் ஆஃபீஸர்னு தெரிஞ்சோன்னா அங்கேருந்து வந்து சல்யூட் அடித்தார். என்ன கூட்டம், என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவர் சொன்னது அத்தனை பேருக்கும் ஒரு படிப்பினை. சார் இங்கே பாருங்கன்னாரு. வரிசையாக குரங்கு உட்காந்துச்சு. இது பெரிய காடு சார், பழமும் காயும் காய்ச்சி தொங்குது. இந்த குரங்கெல்லாம் மரத்துக்கு மரம் தாண்டி நல்ல பழத்தையும் காயும் தின்னுட்டு புஷ்டியாக இருந்துச்சு. இந்த அயோக்கிய பயலோடலாம் சனி ஞாயிறு வந்து முறுக்கையும் பிஸ்கட்டையும் மீதி இருக்கிறத போட்டு எல்லாத்தையும் வரிசையாக பிச்சை எடுக்க வச்சுட்டான் சார். எல்லாம் எலும்பு தோலமாக இருக்கு. இந்த இனமே அழிஞ்சு போயிடும் போல் இருக்கு. 2 நாளைக்கு வர்றான், 5 நாளைக்கு வர்றதில்ல. நான் உடனே நினச்சேன், நம்ம என்ன செய்கிறோம்? பிள்ளைங்களுக்கு வந்து சொந்த காலில் நிற்க விட்றோமா? எல்லாத்தையும் நம்ம தேடி வைக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவில் 21 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மா அப்பா இருக்கிற வீட்டில் இருக்கிற புள்ள வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும். எத்தனை அம்மா அப்பாவுக்கு தெரியும்? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். பிள்ளைகள் வளர்ப்பில் நேரம் செலவு செய்யாமல் பணத்தை தேடி ஓடுறோமே, ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் குட். உன் பிள்ளைய நீ நல்லா வளர்த்துட்டேன்னா அவன் சொந்த காலில் நின்று பணம் சம்பாரிச்சுக்க போகிறான். நீ எதுக்கு சம்பாதிக்கிற? சரி. ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் பேட். அவன் மோசமாக இருந்தால் அது எல்லாத்தையும் அழிச்சிட போகிறான். அந்த விதத்துலேயும் அது தப்பு தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளை சொந்த காலிலே நிற்பவர்களாக வளர்ப்பதற்கு நம்முடைய நேரத்தை அவர்களிடம் செலவு செய்தால் அவர்கள் மிகப்பெரிய மனிதர்களாக வளர்வார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதை விட்டுட்டு நம்ம வேற எதை தேடி போனோம்னா பிள்ளைங்க எப்படி வளரும்? நினைச்சு பாரு.
இப்போ பரீட்சை வருது, எல்கேஜியில் +2 வரைக்கும் 10th வரைக்குங்க, பிள்ளைகளை விட அதிகமாக பதட்டப்படுகின்ற பெற்றோர்களை நான் பார்த்திருக்கின்றேன். நீங்க பதட்டப்படுறதுனால என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? அது எதிர்மறையான விளைவுகளைத்தான் உண்டாக்கும். பரீட்சை வரும்போதுங்க பிள்ளைங்க பூரா நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் மனநல மருத்துவர்களிடம் செல்லுகின்றார்கள். எத்தனையோ 10 பேர் 20 பேர் ட்ரெயின்ல ஏறி வீட்டை விட்டு ஓடியாந்துடுறான், போலீஸ் பிடிச்சி கொண்டு போய் ஒப்படைக்கிறான். தமிழ்நாட்டில் மட்டும் +2 எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது குறைந்தது 20 பேராவது தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். உலகத்திலே எந்த மூலையிலும் இது கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும்? மனிதனுடைய நாகரிகம் என்பது என்ன? சார் சொல்ற மாதிரி செல்போன் வச்சிருக்குதா, ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சிருக்குது, ட்விட்டரில் ஹேண்டில் வச்சிருக்குது, இன்ஸ்டாகிராமில் போட்டோஸ் போஸ்ட் பண்ணுறது, டெக்னாலஜி எல்லாத்தையும் உள்ளங்கையில் வச்சிருக்குது, ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்குது, அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் மகள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டே தெரியுது. இதுதான் நாகரிக வளர்ச்சியா? கொஞ்சம் ஆங்கிலம் பேசுவது, தேவையான அளவுக்கு அறிவை பெற்றிருப்பது, உலக நாடுகளுக்கு பயணிப்பது, உலகத்துடைய எல்லா விஷயங்களையும் ஒரு சேர தெரிந்து வைத்து டீ கடை முக்கில் உட்காந்து வெட்டியா பேசிட்டு இருக்கிறது, இதுதான் நாகரிகம். வாட் இஸ் கால் நாகரிகம்? நாகரிகம் என்பது என்ன? வெரி சிம்பிள். குறைப்பிரசவத்தோடு பிறந்த மனிதன் என்றைக்கு கருணையோடு வாழுகிறானோ அவனே வாழ்வில் நிறை பிரசவம். அவ்வளவு மட்டும்தான். மனுஷ குறப்பிரசவம் தான். அவன் எங்க தன்னை முழுமையடைய வச்சுக்கிறான்? எப்பொழுது கருணை அதிகரிக்கிறதோ அப்பொழுது இயல்பாகவே நாகரிகம் அதிகரிக்கிறது. எனக்கு மட்டும் உணவு போதுமா, அடுத்தவனுக்கும் வேண்டாமா என்று எண்ணக்கூடிய ஒரு மனசு தான் ஆட்டோமேட்டிக்காக நாகரிகத்தை நோக்கி நகர்த்தி கொண்டே போகிறது. அதனாலதான் மனுஷன் நாகரிகமானவன். விலங்குகளை விட மனிதன் நாகரிகமானவன் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அது பசி வந்தா உயிரெடுக்கும். உயிரே போனாலும் அடுத்தவனை கொல்லக்கூடாங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் நாகரிகமானவன். அவ்வளவு மட்டும்தான். எல்லாரும் பிறக்கையில பிரசவம். நீங்க நாகரிகமான மாறுவதோ கருணையை நடக்கிறது. மனுஷன் உதவுவது யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல 90க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருப்பதாக அப்படி சொன்னாங்க. எனக்கு இதெல்லாமே நாகரிகம் தான். நாகரிகத்துடைய கோட்பாடுகளாக நம்ம செய்யறதுல பல முக்கியமான விஷயத்துல ஒண்ணு உதவுதல் நாகரிகம். நாம நாகரிகத்தை எப்போதுமே உடற்கூறு அடையாளங்களோடு தொடர்புபடுத்தியிருக்கோம். புதிதான ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறது, புதிய நவீன பட்டுப்புடவை கட்டுறது, அல்லது புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு கோட் சூட் வாங்கி மாட்டிக்கிறது, அல்லது புதுசாக அந்த மாதிரியான ஒரு காஸ்ட்லியான வாட்ச் கிச்சை வாங்கி போட்டுக்கிட்டா அது நாகரிகம் அப்படிங்கிற கிடையாது. கருணையும் அன்பும் தான் நாகரிகம். எவன் அடுத்தவனுக்கு உதவுகிறானோ அவன் நாகரிகம் தெரிந்தவன். அவ்வளவு மட்டும்தான். என்னிடம் இருப்பதை அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் நாகரிகமான எண்ணமே ஒழிய இருக்கிற காசுக்கு எல்லாத்தையும் நானே வச்சுக்கணுங்கிற எண்ணத்திற்கு பேர் நாகரிகம் கிடையாது. வளர்ந்தவன் நாகரிகமானவன் அடுத்தவனுக்கு உதவுவான். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த நாகரிகமாக ஒரு ஆண் வெளியே சென்று பலருக்கு உதவுகிற போது பெரும்பாலும் அந்த பேர் ஆணுக்கே கிடைக்குது இல்லையா? பெரும்பாலும் ஒரு ஆண் உதவி செய்கிற போது அந்த பேரும் பெருமையும் அந்த ஆணுக்கே கிடைக்கிறது. அவருக்கு ஒரு பட்டம் கிடைக்கிறது, அவர் நல்லவர் என்று சொல்லப்படுகிறது, அவருக்கு ஒரு பொன்னாடி கொடுக்கப்படுகிறது, சிறப்பு விருந்தினர் கையால் ஒரு கேடயம் கொடுக்கப்படுகிறது. உண்மையிலேயே சொல்ல போனா இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அநேகமாக அனைவருமே திருமணமானவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். உண்மையிலே இந்த பதவியும் பட்டமும் உங்களுடைய மனைவிகளைத்தான் சேரும். அவங்க இடம் கொடுத்து தான் நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்து இது செய்ய முடியுது. பெண் மட்டும் இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, சோழி முடிஞ்சு. பெண் மட்டும் இடம் கொடுக்கலனா இது எந்த அளவு இதுல என்ன பெண் இடம் கொடுக்குறா, நான் தான் கஷ்டப்பட்ட வேணாம்னு சொல்றப்ப கூட நான் செய்யறேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள்லாம் கூட இருக்கலாம். ஆனா உண்மையிலே யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு டஃப்பான விஷயம். ஒரு பெண் இதுக்கு இடம் கொடுப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அளவுகோல் உங்களுக்கு புரியணும்னா, ஒரு காலகட்டத்தில் யாரெல்லாம் அப்படி போய் நல்லது கெட்டது மட்டும் செய்வாங்க, தனக்குன்னு எதுக்குன்னு வச்சுக்காம யாரும் வச்சுப்பா, துறவு போறவ மட்டும்தான் வச்சுப்பான். ரைட்டு தானே? எல்லாத்தையும் விட்டுட்டு போற இடத்துல நல்லது கெட்டது செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பான். அதற்கு இணையான ஒரு வேலையை நீங்கள் திருமண வாழ்க்கையில் இருந்து கொண்டு செய்ய வேண்டும் என்றால் இந்த பெண்கள் நினைக்காமல் அது நடப்பதற்கு சாத்தியமே கிடையாது. பெண் இடம் கொடுத்தா நடக்கிறார். இந்த சமூகம் பெண்ணாலே ஆளப்படுகிறது. பெண் நினைக்கிறது பொறுத்தா எல்லாமே இருக்கு. ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்காமல் இருக்கிறான்னா அதுக்கு பின்னால பெண் இருக்கா? அதனாலதான் பெண்ணை போய் கேட்கிறாங்க, நீ லஞ்சம் வாங்கிட்டு வந்த காசோட வீட்டுக்குள்ள வராதான்னு மட்டும் ஒரு பெண் சொல்லிட்டா லஞ்சமே செத்துரும் இந்த ஊர்ல இல்லையா? உழைப்பை தாண்டி ஒரு பைசா நீ வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தேன்னா அந்த வீட்டுக்குள்ள நான் இருக்க மாட்டேன்னு ஒரு பெண் சொல்லிட்டு அதற்கு பிறகு ஒரு ஆனால் எப்படி ஒரு லஞ்சம் வாங்க முடியும்? முதல்ல வாய்ப்பே கிடையாது. பெண்ணே எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறாள். பெண்ணே எல்லா பின்னணியிலிருந்தும் செயல்படுகிறாள். அதனால நான் எப்பொழுதுமே இந்த பெண்ணை தூக்கி பிடிக்கிறதுக்காக ஒன்றும் சொல்றதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் ஆள் ஒன்றும் கிடையாது. நான் இங்கே அதிகமான எண்ணிக்கையில் பெண்கள் இருக்கிறார்களா ஆண்கள் இருக்கிறார்களா அப்படிலாம் பார்த்தெல்லாம் பேசுறதுலாம் கிடையாது. ரெண்டாவது, ஆண்களை புகழ்ந்து பேசினா ஆண்களுக்கு ஒண்ணுமே புரியாது. தெரியுமா இல்லையா? உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மன் ஒன்று இருந்தால் அது ஆம்பளை தான். அவங்கள திட்டமானவங்களுக்கு தெரியாது, பாராட்டுறாங்களாலும் தெரியாது. வழக்கம் போல வைக்கிற இட்லியை தின்னு மொளாப்படி இருந்தா வைமா தின்னுட்டு போறேன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. பெண் தான் பெரும்பாலும் தியாக வாழ்க்கை வாழுகிறவள் என்று பெரும்பாலும் சொல்லப்படுவது உண்டு. ரைட்டு தானே? பெண் தான் எப்பொழுதுமே தியாக வாழ்க்கை வாழுகிறவள். பிறந்ததிலிருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கணவனுக்கு மனைவியாக குடும்பத்தினுடைய அதுவாக
பிம்பம் போல ஒரு தியாகம் யாருக்கும் இருக்க முடியாது. ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதில் இருக்கக்கூடிய சிரமத்தில் தொடங்கி உயிர் போனா யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயத்தை நீங்க செய்வீங்க, உங்களுக்கு இதுல உயிர் போக வாய்ப்பு இருக்குன்னா ஆண் செய்ய மாட்டான். ஐயோ ரிஸ்க்குங்க. ஆனா ஒரு பிரசவத்தில் இன்றைக்கும் கூட ஒரு தாய்க்கு உயிர் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உயிர் போகும் என்று தெரிந்தும் துணிந்து நிற்பாள் பெண். தட்ஸ் a பவர். அதுதான் பெண்ணோட பவர். உயிர் போக வாய்ப்பு இருக்குன்னு தெரியும், அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு மட்டும் நீங்க தெரிஞ்சிச்சு ஆம்பளைல எஸ் ஆயிரும். இல்ல இருக்கட்டும் பாத்துக்கலாம், கொஞ்சம் தள்ளி போடுவோம், இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுவோம், இப்பதானே 65 வயசு ஆகுது, இன்னும் ஒரு 7 வருஷம் கழிச்சு மொத்தமா சோழியை முடிக்கல பிள்ளைய பெற்றுக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருவான். ஆணுடைய வாழ்க்கையை பெரும்பாலும் நம்ம பேசுறதே கிடையாது. ஏன்னா அது அப்படியே சும்மா அப்படி கடந்து போகக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. பெண் எப்படி தியாகியோ ஆணும் அப்படி தியாகி தான். என்ன ஆணின் தியாகம் பெரும்பாலும் சொல்லப்படுவதே இல்லை, சொன்னாலும் ஆம்பளைங்களுக்கு புரியாது. பெண்களும் கூட ஒருவேளை இவங்களுக்கு இது புரிஞ்சிருச்சுன்னா கேள்வி கேட்பாங்க, அதை சொல்றதே கிடையாது. ஆனா ஆபத்து ஒன்றும் இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எத்தனை கோடியா இருந்தாலும் அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஆணுக்கு திருமணமாக ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ஆகிறது இல்லையா? நீங்களாம் நல்ல சந்தோஷமான ஆளுங்க. 17 வயசுல நீங்கள் கல்யாணம் பண்ண பார்ட்டிலாம் நிறைய பேர் இருக்கக்கூடும். 16 வயசுல கல்யாணம் பண்ண ஆளுங்களாம் இருக்கலாம். 18 வயசு 20 வயசு 21 வயசுல 2 பிள்ளை பெற்ற பார்ட்டிலாம் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா 21 வயசுல கல்யாணம் பண்ணி 2 பிள்ளையெல்லாம் பெற்றுவிட்டு 21 வயசு போய் எங்கேயாவது ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி பார்த்தா இந்த காலமே ரொம்ப மோசமா இருக்குங்கிறது. இது நல்லா இருக்குங்க உங்க நியாயம். 21 வயசுல கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பெற்று குடும்பஸ்தன் ஆயிட்டு 21 வயசுல ஒரு பிள்ளை எட்டி பார்க்கறவன் கெட்டவன். அப்ப இவங்களுக்கு 21 வயசுல கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? நீங்க ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையில இன்றைய காலகட்டத்தில் திருமணத்திற்குள் போறதுக்கு 70 வயசு நல்லது கெட்டது பார்த்து நெஞ்சு இருக்கக்கூடிய 28 32 அப்படிங்கிற இடத்தை நோக்கி எல்லாம் நகர்ந்து போயிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் பொண்ணுங்க கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. முன்னாலாம் பொண்ணு கிடைக்கன்னா பையன் கிடைக்காதுமாங்க, இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்காது, கிடைச்சாலும் போடக்கூடிய கண்டிஷன்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ இல்லை. அப்போ இன்னைக்கு ஒருத்தர் கல்யாணத்தில் வந்து மணவரையில் உட்காரணும்னாவே கையில் ஒரு நல்ல வேலை இருக்கணும், சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும், அப்புறம் நல்ல ஒரு ஜனக்கட்டு இருக்கணும், தேவையான அளவுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், அப்படி இப்படின்னு எக்கச்சக்க விஷயம் இருக்கணும். ரைட்டா? அப்போ ஒரு கல்யாணம் என்ற இடத்துல வந்து ஒரு ஆண் உட்கார்வதற்கு பின்னால் அந்த இடத்தை அவன் பெறுவதற்கு ஆயிரம் மனிதர்கள் துணை நின்றிருக்கிறார்கள். அப்பா நின்றுருக்காங்க, அம்மா நின்றுருக்காங்க, நண்பர்கள் நின்றுருக்காங்க, கூட பழகினவங்க இருந்திருக்காங்க, பள்ளிக்கூட ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க, அவசரத்துக்கு கடன் கொடுத்த எழுத்து விட்டு அங்கிள் இருந்திருக்காரு, வாடாமா பையன் சைக்கிளில் போகலான்னு கூட்டிட்டு போன ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கிறான், பிரச்சனையின் போது வளவையெல்லாம் கழட்டி கொடுத்த தோழிகள் இருந்திருக்கிறாங்க, எவ்வளவோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேருடைய உழைப்பும் அன்பும் ஒன்றும் சேர்ந்து தான் ஒருத்தர் 30 வயசுல திருமணம்ங்கிற இடத்தை நோக்கி நகர முடிகிறது. காரணம் அதற்கான தகுதிகளை அவன் பெற முடிகிறது. அப்படி ஒரு இடத்திற்கு ஒரு ஆண் வந்து 30 வயசுல ஒருத்தன் கல்யாணம் நடக்குது. திங்கக்கிழமை காலையில 9 மணிக்கு முகூர்த்தம் முடிஞ்சு 10-11 மணிக்கு மேடையில் எல்லாரும் பரிசெல்லாம் கொடுத்து முடிச்சோன்னே ஒரு நண்பன் அங்கேருந்து வந்து மாப்பிள்ளை இப்போ வந்து கேட்கக்கூடாதான்டா, ஆனால் ரொம்ப நெருக்கடி மாப்பிள்ளை, வேற வழி இல்லை, எனக்கு உன்னை விட்டு ஆள் இல்லை, ரொம்ப நெருக்கடிடா, வீட்டில் ஒரு 5000 ரூபா தரியா அப்படின்னு கேட்குறான். இவன் யாரு அப்படின்னா 25 வருஷமா இவனுக்கு ஃப்ரெண்டு, 5ஆம் கிளாஸ்லேருந்து 1 மண்ணமாக கூட தெரிஞ்ச பழகின ஃப்ரெண்டு. இவன் நல்லது கட்டத்தில் எல்லாத்துலேயும் பங்கெடுத்த ஒருத்தன் தான். கல்யாண வீட்டில் இருந்து கேட்கக்கூடாது, இருந்தாலும் உன்னை கேட்குறேன்னு ஒன்று கேட்டா நம்மால் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லுவான்? சரி தெருடா, அதுகிட்ட கேட்டு சொல்றேம்மா இல்லையா? யோசிச்சு பாருங்க, 30 ஆண்டு கால வாழ்க்கை என்பது இவ்வளவு பேரால் தனக்கு நடந்திருக்கிறது என்று தெரிந்திருந்தாலும் கூட இவள்தான் எல்லாமும் என்று ஒரே நிமிடத்தில் தன் வாழ்க்கையை புரட்டி போடுகிற மனசு ஆணின் மனசு, அது பெண்ணுக்கு வராது. இதை மட்டும் நான் பெண்கள் சார்பாக சொல்லியிருந்தா இந்த அரங்கமே அப்படியே தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கும் கைத்தட்டு. நான் சொல்லலை ஆம்பளைங்க பக்கிங்க தெரியவே தெரியாது, அவங்கள பாராட்டணும்னு கூட தெரியாது. தம்பி என்னமோ சொல்றாப்ல, பரவாயில்ல நல்லா தான் இருக்கு. எவ்வளோ பெரிய மேட்ரு சொல்றேன். இப்ப பாருங்க, சாதாரண சப்ப மேட்ரு ஒன்று சொல்றேன், கைத்தட்டு பாருங்க. ஆணின் தியாகத்தை இந்த உலகம் அறிந்ததே கிடையாது. அப்பாக்களின் தியாகத்தை பெரிதாக இந்த உலகம் பேசியதே கிடையாது. அம்மாக்களின் தியாகத்தை பேசுவதை போல அப்பாக்களின் தியாகங்கள் பெரிதாக பேசப்பட்டதே கிடையாது. காரணம் என்ன? அது அவருடைய டியூட்டியில ஒண்ணு, அவர் அப்படியே அப்பாவாவே இருந்துட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். அம்மாக்கள் பிறப்பு என்று குழந்தையை பத்தி அடிக்கடி பேசுகிற போதெல்லாம் சொல்லுவாங்க, உன்னை பெத்தெடுக்க நான் எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சும்மா இட்லி திங்கலாம் கூட சொல்லிடுவாங்க சில நேரத்தில், உன்னை பெத்தெடுக்க எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா, பிள்ளையா தாயான்னு கேட்டப்ப நான் செத்தாலும் பரவாயில்ல என் பிள்ளை பிழைக்கட்டும்னு சொன்ன, எதுக்கு நீங்க செத்து நான் ஒத்தையா கிடக்க. பெற்ற தாய் எப்பொழுதுமே தன் உண்மையிலே பேசுவோம் பெரும் கொடூரம், ரொம்ப கஷ்டம் தான், என்னன்னு சொல்ல முடியாது. ஈவந்தோ இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம மருத்துவ ரீதியாக பல்வேறு மாற்றங்களை சந்தித்திருந்த போதும் கூட வலியற்ற பிரசவம் என்பதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட பிரசவம் என்பது உண்மையிலே மறுபிறப்பு தான். ஒரு பிரசவ அறைக்குள்ள இருக்கக்கூடிய கணவர்களுக்கு தெரியும், கடந்த கால கணவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைக்காரர்கள் நிறைய பேர் அநேகமா மனைவியுடைய பிரசவ அறைக்கு போயிருப்பாங்க. இப்ப மெடிக்கல் உலகமே அதை அட்வொகேட் பண்ணுது, நீங்க இருக்கலாம் கூட இருங்க, ஏன்னா ஒரு பெண்ணின் சிரமம் என்பது என்னவென்று உனக்கு அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய நண்பன் ஒருத்தன் அதே மாதிரி மாப்பிள்ள நான் போறேன் உள்ள அப்படின்னா, நான் சொன்னேன் வேணாம், சொன்னா கேளு,
இது ஒன்று மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, என் உடல் ஓர் உயிர் ஈருயிர், அவ இட்லி நான் சட்னி, அப்படி இருக்கிறப்ப நான் உள்ள இல்லைன்னா என்ன மாப்பிள்ள ஒன்னமா நினச்சா என்ன அப்படின்னு மாப்பிள்ள நான் சொன்னா கேளு போவாது அப்படின்னு. அந்த பொண்ணு என் கையை பிடிச்சிட்டு, அண்ணே வேணாண்ணே, இவர் ஏதோ சினிமா ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறாருண்ணே, நீங்கள் தயவு செஞ்சு ஒரு வெளியிலே பிடிச்சி வைங்கண்ணே அப்படின்னு சொல்லுது. இல்லைம்மா வரணும்னு ஆசைப்பட்றேன், அண்ணே சொன்னால் கேளுங்கண்ணே வேணாண்ணே அப்படின்னு சொல்லுது. நோ 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 தான். நான் எப்படிப்பட்ட ஒரு கணவனாக்கும், நான் வந்து மணிரத்னம் படத்தில் வரக்கூடிய ஹீரோ, நான் உள்ளே போய் இருப்பேன். 10வது கேமராலாம் எடுத்துகிட்டு போனார். குழந்தை பிறப்பதெல்லாம் அவர் படம் எடுப்பாராம். பிறக்கும் போதே குழந்தைய படம் எடுத்த பெருமை அவருக்கு வேணும் அப்படின்ட்டு உள்ளே போய் 10வது நிமிஷம் நான் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிலாம் நிற்கும். திடுதுன்னு ஒரு நர்ஸு ஓடியாந்து, சார் உங்கள் ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டார், வாங்க சார் என்னை கூட்டு போய். உள்ளே போனால் அந்த பிள்ளை மூச்சு அடைச்சி கண்ணு மொழி பிதிங்கி அப்படியே இருந்திருக்கு. ஒரு அந்த மூச்சு அடைக்கும்ல சில நர்ஸுங்க டப்புன்னு ஒரு அடி அடிப்பாங்க, பட்டுன்னு உள்ளங்கால் அடிப்பாங்க, இல்லாட்டி கன்னத்தில் ஓங்கி அரைவாங்க, டக்குன்னு அவங்களுக்கு அந்த நிதானம் வரும். இவனை இழுத்துருச்சு கீழே விழுந்துட்டான். இவனை ஸ்ட்ரெச்சரில் தூக்கிக்கிட்டு இவனை தூக்கிட்டு அலைகிறான். இந்த பிள்ளைய பார்க்குறதா அவனை பார்க்குறதானா கொண்டு போயிட்டு மாடியில் ஒரு இதில் அவனை ஐசியூவில் அவனை அங்கே வச்சாச்சு. ஏன்னா அவனுக்கு இழுத்து பிடிச்ச மணிக்கே நிற்கிது, கண் அப்படியே வீங்கின மாதிரியே இருக்குது. எனக்குன்னா சோழி முடிஞ்சே, இவன் பேரை பிள்ளைக்கு வச்சிட வேண்டியதாங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டேனா. கட் பண்ணால் அந்த குழந்தை அழகாக பிள்ளையை பெற்றுக்கிட்டு சுகப்பிரசவத்தில் அங்கேருந்து பிள்ளையை தூக்கிக்கிட்டு ஒரு ஃப்ளோர் மேலே லிஃப்ட்டில் வந்து அவன் ரூமை திறந்து எழுப்புச்சவனை, பிள்ளைய பாருங்க, நல்லா இருக்கேல்ல அப்படின்னா. நான் தான் உங்களை வராதிங்கன்னு சொன்னேனுங்க. யார் வந்து பார்க்குற புள்ள பெற்ற பிள்ளை. அடுத்த நாள் நீங்கள் வீட்டுக்கு போகலான்ட்டாங்க. அவனை 5 நாள் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாங்க. அப்போ கடந்த தலைமுறைக்கெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. 7 பிள்ளை 8 பிள்ளை பெற்கிறது, இந்த வறண்டாவில் லெஃப்ட் ரைட்டு போயிட்டு வர்றது, பிள்ளை பெற்ற உடனே கொண்டு போய் சாக்லேட் நர்ஸுக்கெல்லாம் கொடுத்து சிரிச்சுட்டு வர்றது, இதோட உங்கள் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ போவேல சட்ட காலரை கோத்து கூட்டிகிட்டு போயிருது, உள்ள மரியாதையாக உள்ளவா, புள்ள பெற்கிறது எவ்வளோ சிரமம்னு உனக்கு அப்போ தாண்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட ஒரு பெண்ணின் பெரும் சிரமம் என்பது உயிர் போய் உயிர் வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இயல்பில் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்படி பெண் எல்லா இடத்திலும் அவளுடைய தியாகம் பற்றி பேசப்படும். உயிரை கொடுத்து ஒரு பிள்ளையை பெற்றா, உயிரை கொடுத்து ஒரு பிள்ளையை வளர்த்தா, உயிரை கொடுத்து ஒரு இதை செஞ்சா, உயிரை கொடுத்து அதை செஞ்சா. பெண் தன் தியாகத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பாள். அதை நான் குற்றம்னு சொல்லலை, ஏன்னா தியாகத்தை சொல்லி காட்டக்கூடிய அளவுக்கான தியாகத்தை ஒரு பெண் எப்பொழுதுமே செய்திருக்கிறாள். அப்போ நான் உன் மீது எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்கு ஒரு பிள்ளைக்கு தெரிந்த அவள் மொழியில் சொல்வதற்கான வாய்ப்பு ஒரு பெண்ணுக்கு இப்படித்தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு தந்தை இப்படி சொல்லவே மாட்டார். கவனிச்சிருக்கீங்களா? ஒரு தந்தை தன்னுடைய தியாகத்தை சொன்னதே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ஆண் பிள்ளைக்கு தன் வீட்டிலே பொறுப்பு வர வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே ஒரு 2 முகம் காட்டக்கூடிய மனசு அப்பாவின் மனசு. பிள்ளை மீது எவ்வளவு பிரியம் இருந்தாலும் உறங்கிய பிறகு தலையை அப்படி கோதி கொடுப்பாரே ஒழிய முன்னு நின்று பேசுறப்ப பெரிய அளவுக்கு நட்பு பாராட்டவே மாட்டார். ஒருவேளை பிள்ளை ரொம்ப எளிதாக எடுத்துக்கிட்டு இந்த குடும்பத்துடைய பொறுப்புகளை ஏற்காமல் போனால் என்ன செய்வான் என்கிற பயம் அப்பாவின் மனசுக்குள் எப்பொழுதும் இருக்கும். இங்கே 18 வயசுல 17 வயசுல எவ்வளோ பசங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த 17-18 வயசு தான் அப்பாவை திட்டுற வயசு. அப்பா ஆனாவே கடுப்பாகக்கூடிய, உலகத்திலே மிகப்பெரிய எதிரி என்று எனக்கு ஒருத்தர் இருக்கிறானா அவன் தான் அப்பான்னு சொல்லி ஒருத்தர் டீ கடை முக்கில் பேச ஆரம்பிச்சா கூட ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான், உங்கள் அப்பன் தேவல மாப்பிள்ள, எங்கள் அப்பா அதை விட கொடூர மாப்பிள்ள, 10 ரூபா காசு கொடுக்க மாட்டேங்கிறான், பாவி போய் அவ்வளோ காசு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இன்னொரு குடும்பம் என்ன நடக்குன்னு கேட்டால், ஒரு 100 ரூபா காசு வாங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளி இந்த பயலுக்கெல்லாம் ஆம்பளை பசங்களுக்கெல்லாம் அப்பா கொடுக்க மாட்டார். பாக்கெட்டில் 1000 ரூபா இருக்கும், 10,000 ரூபா பணம் வச்சிருப்பார். மனுஷன் ஒரு நோட்டை எடுத்து கொடுத்தா என்ன, ஏதோ ஒரு அவசரத்துக்கோ 200 ரூபாயோ 100 ரூபாயோ தேவைன்னு அப்பாட்ட கேட்டோம்னா, எதுக்கு என்னத்துக்கு என்ன ரொம்ப ஓவரா போகுது, இப்படி செலவு பண்ணிட்டு இருந்தா பொறுப்புலாம் போனால் உருப்பலாம் போகிறதுக்காக தான் பிறந்தியான்னு வரவத பேசிடுவார். கட் பண்ணோம்னா அம்மா பின்னாலே போய் அடுப்படியிலே நிற்கணும். அம்மா என்ன பண்ணுவாங்க, அழகா இந்த அப்பாக்களுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கேப்பை சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த ஆண்களுக்கு தெரியவே தெரியாது. இனிமேலாம் தெரிஞ்சுங்க. உலகத்திலேயே பெரிய அரசியல் அம்மாக்களின் அடிப்படை அரசியல். அது மட்டும்தான் இன்னமும் டெக்ஸ்ட்டுக்கு வரவே இல்லை. யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. ஒவ்வொரு அரசியல் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொன்றும் தனித்தனி கான்ஸ்டிடியூஷன் புக்கு போடக்கூடிய அளவுக்கு தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் மாடல். ஒரு 150 ரூபா காசுக்கு 250 ரூபா காசுக்காக அம்மா பின்னால் அடுப்படியிலே நிற்பான். அப்போ தான் எல்லா வேலையும் வாங்குவாங்க. சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வா, அத்தை வீட்டில் போய் உரமோறு வாங்கிட்டு வா, பழைய பேலன்ஸ் வேலையெல்லாம் என்ன மிச்சம் மீதி இருந்துச்சோ பாவாடை ஓராடிச்சிட்டு வரதில் தொடங்கி அத்தனை வேலையும் கொடுத்து முடிப்பாங்க. கடைக்கு போயிட்டு சின்ன வெங்காயம் பெருசாக பார்த்துவாங்க, பெரிய வெங்காயம் சின்னதாக பார்த்து வாங்கம்மாங்க எங்கள் அம்மா. அங்கே போய் கையை வச்சா கையை வெட்டி போடுவேன். வெங்காயத்து மேலே நீ கையே வைக்கக்கூடாமா, அப்புறம் எப்படா நான் கண்டுபிடிக்கிறது. வாங்குறவனுங்க சின்ன வெங்காயத்தை சின்னதாகவும் பெரிய வெங்காயத்தை பெருசாகவும் வாங்கிக்கலாம்ல, அதனால 2 வெங்காயம் வச்சு சின்னது பெருசாகவும் பெருசு சின்னதாகவும் வாங்க சொல்கிறீங்க. இது இத்தனை 200 கிராம் வாங்கியார சொல்லுவானுங்க. இப்படி எல்லா வேலையும் வாங்கி இவன் காலையிலேருந்து சுற்றி முடிச்சு அப்பா நல்ல மூடில் இருக்கப்போ உனக்கு வாங்கி தரேன்னு அம்மா சொல்லுவாங்க. கட் பண்ணோம்னா அங்கேருந்து ஒரு பொண்ணு வரும், வந்து நேராக போய் அப்பாட்ட 1000 ரூபா காசு வாங்கிட்டு இப்படி போயிட்டே இருக்கும். வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு இல்லாத ஸ்பேஸ் அப்பா பெண் பிள்ளைக்கு கொடுப்பார். அப்பவும் அம்மாக்கள் அமைதியாக தான் இருப்பாங்க. ஒரு 1000 ரூபா காசுக்கு நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் அசால்ட்டாக என் மகளுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, என் தங்கச்சிக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு பையனுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கு அம்மா நினச்சா பதில் சொல்லிடலாம். ஆனால் சொல்லவே மாட்டாங்க. விட்றா உங்கள் அப்பா எப்பவுமே அப்படி தான்டா, எல்லாமே அவளுக்கு தான் செய்வார் அவர்.
அம்மாக்கள் நினைச்சா ஈஸியா உண்மையை சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கு பின்னால எந்த அரசியலும் கிடையாது. ஒரு தந்தை தன்னுடைய ஆண் பிள்ளை எப்படி பார்ப்பான், தன்னுடைய பெண் பிள்ளை எப்படி பார்ப்பான் என்பது ஒரு தாய்க்கு நல்லாவே தெரியும். என்னைக்கு இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போக போற பிள்ளை அந்த பிள்ளை இல்லையா? அப்ப எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் மகாராணி மாதிரி இருக்கணும்னு நினைப்பான் ஒரு தந்தை. அதனாலதான் பெண் பிள்ளைக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். போற இடத்துல எப்படி இருக்கணும் என் பிள்ளை தெரியாது. அன்னைக்கு எனக்கு தந்தைக்கு மகளுக்குமான உறவே கூட அவள் இன்னொரு வீட்டிற்கு போன பிறகு அந்த அளவுக்கு நெருக்கத்தோடு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு ஆள் குறுக்க இருப்பார். அவங்க வீட்டு ஆளுங்க வந்துருவாங்க. அதை தாண்டி தந்தையாக உறவாடுவதில் என்பது மிக நெருக்கடியான விஷயமாக மாறப்போகிறது என்று அவருக்கு தெரியும். ஆனா நீ என்னோட வாரிசு, இந்த வீட்டை, என் குடும்பத்தை, என் மகளை, என் மனைவியை, என் உறவுகளை, என் சுற்றத்தை, என் ஊரை, என்னை நம்பியிருக்கக்கூடிய மக்கள் எல்லோரையும் பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. 100 ரூபா காசு எப்படி வருதுன்னு உனக்கு தெரியணும். நீ கேட்ட உடனே கொடுக்கறதுல எனக்கு எந்த சிக்கலுமே கிடையாது. ஆனால் பணம் என்பது உடனடியாக உனக்கு வரக்கூடிய விஷயம் அல்ல என்பது ஒரு ஆண் பிள்ளைக்கு புரிய வேண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்பங்காரன் 5 தடவை கேட்ட பிறகு காசு கொடுக்குறான், பொண்ணை கேட்ட உடனே காசு கொடுக்குறான். இதை கோபிநாத் வந்து சொல்லுங்கிற அவசியம்லாம் இல்லை. வீட்டில் அம்மாவே சொல்லிடலாம். சொல்லிட்டா ஆண் பிள்ளைக்கும் அம்மாவுக்குமான நெருக்கம் போயிருமே இல்லையா? ஏன்னா கணவருக்கு பிறகு எதிர்காலத்தில் என்னை வைத்து காப்பாற்ற போகிற பிள்ளை இந்த ஆண் பிள்ளை தான். இவ கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயோ போயிட போறான். அப்ப எப்படியா இருந்தாலும் என்னை வச்சு பார்த்துக்க போறது என்னுடைய ஆண் பிள்ளை தான். அம்மாக்கள் இன்னமும் நம்புறாங்க, கோட்ஸ் இன்னமும் நம்புறாங்க. ஆண் பிள்ளைகள் தான் தன்னை வச்சு காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே எனக்கு என்னமோ நான் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பண்றேன், நிறைய நிகழ்ச்சிகளை நிறைய பேரை சந்திக்கிறேன், நிறைய பேருடைய குடும்ப கதைகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் என்னுடைய தொழில் மூலமாக எனக்கு நிறைய முறை கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நான் கவனிக்கிறப்போ எனக்கு என்னமோ அம்மா அப்பா வச்சு காப்பாற்றுற ஆம்பளை பிள்ளைங்களை விட அம்மா அப்பா வச்சு காப்பாற்றக்கூடிய பெண் பிள்ளைகள் தான் எனக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கான பொருளாதார சுதந்திரம், அதற்கான வெளியும் அவர்களுக்கு மிக முந்தின காலத்திலேயே கிடைத்து விட்டது. அவங்க அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இதில் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால தயவு செஞ்சு எதிர்காலத்தில் என்னோட ஆம்பளை பிள்ளை தான் என்னை வச்சு காப்பாற்ற போறான்னு சொல்லிட்டு அப்பாக்கும் ஆண் பிள்ளைக்கும் இடையில ஒரு கேப்பை தயவு செஞ்சு உருவாக்காதீங்க. அது தேவையே கிடையாது. உங்களுக்கு ரகசியம் பேச உங்கள் பெண் பிள்ளைக்கு நீங்க இருக்கீங்கல்ல, ஏதாவது ரகசியம் அப்படின்னா அவள் பேசுவதற்கு கடைசி யாரை நம்புவா? அம்மாவை தான் நம்புவா. ரைட்டா ஒரு பேன் பார்க்குற கேப்ல 2 பேரும் ரகசியமா பேசிடுவேன். நாங்கள் பொம்பளைகளுக்குள்ள என்ன பேசிட்டு உங்களுக்கு என்ன வேலை, போங்க இட்லி எடுத்து வச்சு தின்னுங்கன்னு அப்பாவே ஒதுக்கிடுவீங்க. பெண்கள் எப்போதுமே ஆணை ஒதுக்குறது ரொம்ப ஈஸியாக ஒதுக்குவாங்க. அப்பாவே ஆண்களுக்கு அது தெரியவே தெரியாது. கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப ஈஸியாக ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. நமக்கு தெரியாது. பயங்கரமான சண்டை வீட்டில் வந்தால் பெண்கள் அதிகமாக ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஆண்கள் என்னைக்காது இனிமேல் சண்டை வந்தால் கவனிங்க. நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நானும் என் பிள்ளைகளும் நடு ரோட்டில் தான் நிற்கணும் அப்படிம்பாங்க. கவனிச்சு பாருங்க, நானும் என் பிள்ளைங்களும் நீ சீன்லே இல்லை. அப்போ ஒரு பெண் என்ன அந்த வார்த்தைகளின் வழியாக உணர்த்துகிறாள்? நீ இல்லாமல் போனாலும் கூட எங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஒரு ஆணுக்கு அதைத்தான் ஒரு பெண் இண்டிகேட் பண்றான். நீ இல்லாமல் போனாலும் எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது ஒரு ஆணுடைய பொறுப்பு. அப்ப ஆணுக்கு சில இலக்கணமும் பெண்ணுக்கு சில இலக்கணமும் இயல்பாகவே இங்கு வைக்கப்பட்டிருக்கிறதுனால ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் சேர விடுங்கள். அவன் தன்னுடைய முதல் கவிதையை எங்கு போய் சொல்லுவான்? தனக்கென்று ஏதோ ஒரு அவசரம் வருகிற போது தந்தையிடம் சொல்லக்கூடிய அளவுக்கான நெருக்கம் அவனுக்கு இருக்கும் என்றால் அவன் ஏன் போய் வெளியில சொல்ல போறான்? ஆம்பளை பிள்ளை வீடு தங்க மாட்டேங்கிறான்னு கவலைப்படக்கூடிய அம்மாக்களை என்றைக்கு நீங்கள் வீடு தங்கக்கூடிய அளவுக்கான சூழலை வீட்டுக்குள்ள ஒதுக்கி வச்சிருக்கீங்க? அப்பா இருந்தா அந்த ஏரியாலே பையன் இருக்க முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த ஆளு பாவம் நல்ல மனுஷன், அவருக்கு என்னென்ன பிம்பம்லாம் கட்டமா பையன் பாத்துறீங்களா இல்லையா? எதுவா இருந்தாலும் அப்பாங்கிற ஒரு மனுஷனை பத்தி சிறு வயதிலிருந்து நம்ம ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்கிறோம். வீடுகள் அம்மாக்களுக்கு அது ரொம்ப எளிதா இருக்கு இல்லையா? முன்னாலாம் பூச்சாண்டியை சொல்லுவாங்க, இப்ப வேணான்ட்டு அப்பா வச்சுக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணுனா அப்பா இது செய்யாத அப்பா திட்டுவார், இது செய்யாத அப்பா கோச்சுப்பார், இது செய்யாத அப்பா அடிப்பார். எல்லாரும் புக் எடுத்து வச்சு படிங்க, அப்பா வந்துகிட்டு இருக்காரு. எல்லாரும் டிவி ஆஃப் பண்ணிடுங்க, அப்பா வந்துட்டு இருக்காரு. எல்லாம் மாடியில இருந்து உட்காந்துருக்கோம், கீழே ஓடியாந்து படுத்துக்கங்க, அப்பா வந்துகிட்டு இருக்காரு. இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேட்டுச்சு, இதோ அப்பாவோட கார் சத்தம் கேட்டுச்சு, இதோ அப்பா செருப்பு கழட்டி போற சத்தம் போட்டுச்சு, அதோ அந்த மிருகம் தாழ்வான பகுதியில் வந்து கொண்டு இருக்கிறது, எல்லோரும் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற லெவலுக்கு அப்பாக்களை பற்றி தேவையில்லாமல் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீர்கள். அப்பாக்கள் அப்படி கிடையவே கிடையாது. 7-8 பிள்ளை பெற்ற காலத்தில் கூட ஒரு வேலை அப்பாக்கள் அப்படி இருந்திருக்கலாம். வேலையின் பொருட்டு அவர்களால் அப்படி பிள்ளைகளோடு இணங்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பிள்ளைகளே அப்பாக்கள் தான் தூக்கி வச்சிருக்கானோ. 10 வருஷத்துக்கு முன்னால பிள்ளைகளை அப்பாக்கள் தூக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்பாக்கள் தூக்க மாட்டாங்க. போய் மால்ல எல்லாம் இப்ப பாருங்க, இந்த கையில பொண்டாட்டி பேகு, இந்த பக்கம் பிள்ளைய தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டே இருக்கா. அது போட்டு போட்டு வந்து காட்டுது, நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு, ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. நான் எதமா பார்ப்பேன்? பிள்ளைய பார்ப்பனா, உன் பேகை பார்ப்பனா? ஆண் மாறிட்டான். எல்லா ஆணுக்குள்ளும் ஒரு தாய் இருக்கிறான். ஆனா நீங்களாவே கற்பிதம் பண்ணி பயங்கரமான புஜபல பராக்கிரமசாலின்னு நினைக்கலாம் வேண்டாம். நீங்க படக்குன்னு அழுதிருவீங்க, அவன் பாத்ரூம் போய் அழுவான், அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டும் ஒண்ணுதான். நீங்களாகவே ஒரு கற்பிதம் செய்து கொண்டு ஆணை வில்லத்தனமாக பிள்ளைகளிடம் அறிமுகப்படுத்தாதீர்கள். ஏன் இந்த அரசியல் பெண் பிள்ளைகள்கிட்ட செல்லல? யோசிச்சு பாருங்க. ஒரு 1000 ரூபாய் காசு டூருக்கு போகணும், ரைட்டா? நீங்க கேட்குறீங்க, விடுவீங்க, நீங்க நான் வாங்கி தரேன், அவரே கொடுக்கறதா இருந்தால் நான் வாங்கி தரேன் வா அப்படின்ட்டு எல்லா வேலையும் சொல்லி பின்னாலே வச்சுக்கிட்டு என்னால் தான் நடந்துச்சுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை அம்மாக்கள் கட்டமைக்க பார்க்குறோம். ஏன்? அப்பதான் ஆம்பளை பிள்ளை நினைப்பான், எல்லாமே எனக்கு எங்க அம்மா தான் செஞ்சிச்சு,
நாளைக்கு பொண்டாட்டி வந்து ஏதாவது சொன்னா கூட எங்க அம்மா மாதிரி கிடையாது நீ சொல்லி புண்ணாமே, அதான் உங்க ஐடியா. இன்னைக்கு எழுதி தரேன், சத்தியமா அது நடக்காது. சத்தியமா அது நடக்காது. 5-6 அண்ணன் தம்பி 4-5 அக்கா தங்கச்சின்னு ராஜ்கிரண் குடும்பம் மாதிரி குடும்பத்தில் வாக்கப்பட்டு போனீங்கல்ல, நீங்களே 4-5 வருஷத்துல உங்க புருஷன் அத்து கூட்டியார்ல, யோசிச்சு பாருங்க. 5-6 அண்ணன் தம்பி தோல் மேல தாள் வச்சு பலாப்பழம் பறிச்ச குடும்பம், நடுவுல ஒத்தால அழகா புடிங்கிட்டு வந்துட்டீங்க. வந்தீங்களா இல்லையா? நீங்களே அதை செஞ்சீங்கன்னா இவ்வளவு சீரியல் பார்த்து வரவங்க மருமக சும்மா இருப்பாளா? கல்யாணம் மறுநாள் கூட்டிட்டு போயிருவா. இதுதான் நடக்க போகுது. இதுக்கு எதுக்கு இவ்வளவு அரசியல்? இந்த படகு உங்களுக்கு சொந்தம் இல்லை. ஆம்பளை பிள்ளை உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஆம்பளை பிள்ளை உங்களுக்கு சொந்தம் கிடையாது. பொம்பளை பிள்ளை உங்களுக்கு சொந்தம் கிடையாது. உங்க புருஷனும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. பொண்டாட்டியும் புருஷனும் சொந்தம் கிடையாது. அப்புறம் என்ன தம்பி சொல்லுங்க? சும்மா அப்படி இருந்துக்கிறது தான், அவ்வளவுதான். இது எனக்கு வேணும்னு எப்போது அந்த கங்கணம் கட்டிக்கிட்டே இருக்கிறப்பதான் அந்த ஆண் பிள்ளைகள் மீது இவ்வளவு நெருக்கடியும் இவ்வளவு மன உளைச்சலும் இவ்வளவு பயங்கர பிரச்சனைகள் வருது. இது பெண் பிள்ளைகள்கிட்ட செல்லுபடி ஆகாது. நீங்கள் ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் பிரித்து வைப்பது போல பெண் பிள்ளைகளை பிரிச்சே வைக்க முடியாது. டூருக்கு போகணும், 1000 ரூபாய் காசு வேணும் அப்படின்னு உங்ககிட்ட வந்து உங்க பொண்ணு கேட்டுச்சுன்னு வச்சுக்கலாம். முதல்ல உங்கள்கிட்ட அது கேட்காது. பாயிண்ட் நம்பர் 1, நீங்க சீன்லேயே கிடையாது. அப்பா எங்கன்னு தான் கேட்கும். உங்ககிட்ட உங்க கேட்க மாட்டாங்க. நீங்க அதை மாரி என்னன்னு சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னா, ஏன் அப்படின்னா, இல்லம்மா அப்பா கோவமா இருக்காரு, நல்ல மூடா பார்த்து நான் வாங்கி தரேன் மட்டும் நீங்க சொல்லுங்க. அடுப்பில் இந்த பையன் கையை கட்டி நின்றுட்டு இருப்பான் 500 ரூபா காசுக்கு. இப்போ அந்த புள்ள வரும், வந்து அம்மா ஒரு 1000 ரூபா பணம் வேணும், அப்பா நல்ல மூடில் இருக்கப்ப நான் பார்த்து உனக்கு வாங்கி தரேன் மட்டும் நீங்க சொல்லுங்க. அடுத்த சீன் வெரி சிம்பிள். நேராக போகும், ரூம் கதவை திறந்து அப்பா என்னப்பா மூட விட்டா இருக்கியாமல் அப்படின்னு கேட்கும். அவர் ஒன்றும் இல்லை அம்மான்னு கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு எவ்வளோமான்னு கேட்டு 1000 ரூபா, இன்னொரு 1000 ரூபா அம்மாவுக்கு தேவை வச்சுக்கன்னு கொடுத்துருப்பாரு. 2 நாளாக ஒருத்தர் 500 ரூபாய்க்கு அடுப்படியில் நிற்கிறான், பச்சை தண்ணி பண்ணப்படாம. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.